இப்போ நம்ம ட்ரிக்னோமெட்ரியில் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு. ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா காட் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா. ஸோ நமக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் எல்லாம் தெரியும், ஐடென்டிட்டிஸ் அண்ட் ஃபார்முலாஸ் தெரியும். இந்த ஐடென்டிட்டிஸும் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இந்த ப்ராப்ளத்தை. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, tan theta equal to sin theta by cos theta, cosecant theta equal to 1 by sin theta, cot theta equal to cos theta by sin theta, secant theta equal to 1 by cos theta. ஸோ இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது, எவ்வளோ ஃபார்முலா இருக்குது, எப்படி நான் அதை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லா ஃபார்முலாவே மனப்பாடம் பண்ண முடியாது. ஒரு சில ஃபார்முலாக்கள் நம்ம மனப்பாடம் பண்ணி மைண்டில் இருக்கும், ஒரு சில ஃபார்முலா வந்து மைண்டில் இருக்காது. அப்போ நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாஸை வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரைட் சைடில் எழுதி வச்சு அதை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணும்போது தானாகவே ஃபார்முலா மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ப்ராப்ளம் ஒர்க் பண்ணும்போது ஃபார்முலாவை பார்த்து தான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போது நிறைய முறை ப்ராப்ளத்தை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தானாகவே ஃபார்முலா ஸ்டோர் ஆகிடும். அப்போ நம்ம மைண்ட் ஃப்ரீயாக ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல். மனப்பாடம் பண்ணாவே அது ஸ்ட்ரெஸ்ஸை தான் க்ரியேட் பண்ணும். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எடுத்துக்குவோம். சொல்யூஷன். ஸோ இங்கே காட் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா கொசெகன் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ LHS மட்டும் எடுத்துக்கிறேன். LHS இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காட் தீட்டாக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். இங்கே இருக்குது பாரு, காட் தீட்டாக்கு ஃபார்முலா காட் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. அதே மாதிரி இந்த tan தீட்டாக்கு ஃபார்முலா இருக்குது, tan தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ இந்த 2 ஃபார்முலாவே நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். அப்போ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். LHS ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துலையும் வேறு வேறு இருக்குது, சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் வேறு வேறு இருக்குது. அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா காமனாக எடுத்துக்கிறேன். அதை LHS இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா அப்படி காமனாக எடுத்துக்கிறேன். காமனாக எடுத்ததுனால மேலே எப்படி வரும்னா காஸ் தீட்டா மல்டிப்ளிகேஷனில் வரும், சைன் தீட்டா மல்டிப்ளிகேஷனில் வரும். அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா அப்படியே மனப்பாடம் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், A/Bன்னு இருக்குது ப்ளஸ் C/Dன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வேறு வேறு நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், எல்லாருமே எப்படி இந்த மனப்பாடம் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுவாங்க, BD அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண சொல்லிடுவாங்க, AD ப்ளஸ் BC அப்படின்னு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து சரியான ப்ரொசீஜர் இல்லை. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் வேல்யூ அதை எடுத்துக்கணும். நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் வேல்யூ எடுத்துக்கணும், காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கணும். காமனாக என்ன வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம், சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ இதில் வந்து சைன் தீட்டா கேன்சல் ஆகுது பாருங்கள். சைன் தீட்டா கேன்சல் ஆகுது, சைன் தீட்டா கேன்சல் ஆகுது. அப்போ என்ன இருக்குது, நமக்கு காஸ் தீட்டாவும் இருக்குது. அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதுதான் ப்ரொசீஜர். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு இங்கே இருக்கிற சிம்பிள் அப்படியே போட்டுக்கிட்டேன் ப்ளஸில். இப்போ செகண்ட் ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு இருக்குது. அப்போ அந்த சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவை இங்கே எழுதணும். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இன்ட்டு காமனாக எடுத்தது என்னது, சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும். இங்கே வரும் காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும். சைன் இருக்கும். சைன் தீட்டா மல்டிப்ளை பண்ணோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ என்ன செய்யணும், LHS ஈக்குவல் டு நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். என்ன ஐடென்டிட்டி இங்கே இருக்குது பாரு, சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. அப்போ இங்கேயும் எப்படி இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ இதுக்காக பதில் நம்ம என்ன செய்யலாம், 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 1 டிவைட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ இது ரெண்டுமே மல்டிப்ளை இருக்குது. அதை நான் என்ன செய்கிறேன், தனித்தனியாக எழுதுறேன். LHS ஈக்குவல் டு 1 பை சைன் தீட்டான்னு ஒரு செட் எழுதுறேன், அண்ட் இன்னொன்று 1 பை காஸ் தீட்டான்னு எழுதுறேன். ஸோ இதுக்கும் நமக்கு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். 1 பை சைன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா, 1 பை சைன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா, இங்கே பாருங்கள். 1 பை சைன் தீட்டாக்கு கொசிகன் தீட்டான்னு இருக்குது. 1 பை காஸ் தீட்டாக்கு என்ன இருக்குது ஃபார்முலா, இங்கே பாருங்கள். 1 பை காஸ் தீட்டாக்கு சீக்கன் தீட்டான்னு இருக்குது. அதை அப்படியே அங்கே எழுதுறேன், அவ்வளோதான். ஸோ LHS இஸ் ஈக்குவல் டு 1 பை சைன் தீட்டா கொசிகன் தீட்டா 1 பை காஸ் தீட்டா சீக்கன் தீட்டா. ஸோ நான் இப்போது LHS எடுத்து சால்வ் பண்ணால் எனக்கு RHS வருது.
ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணுவோமா? இப்போ செகண்ட் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். செகண்ட் ப்ராப்ளத்தை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னா சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. இப்போ நான் LHS எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி சொல்யூஷன் எழுதிக்கோ. சொல்யூஷன் அண்டர்லைன். ஓகே, LHS is equal to tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ LHS is equal to, நான் என்ன செய்கிறேன்னா இந்த tan பவர் 4 தீட்டாவை இங்கே ஒரு tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது, tan பவர் 4 தீட்டா இருக்குது. நமக்கு ஃபார்முலா என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 1 + tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. 1 + tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதை நம்ம மாடிஃபை பண்ணி எழுதலாம். எப்படி மாடிஃபை பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1ன்னு எழுதலாம். tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அதனால் நான் என்ன செய்கிறேன்னாக்கா ஒரு 2வை வெளியே எடுத்துறேன். tan ஸ்கொயர் தீட்டாவை வெளியே எடுக்கிறேன். tan ஸ்கொயர் தீட்டாவை வெளியே எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு tan ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும், இங்கே ஒரு +1 கிடைக்கும். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். tan ஸ்கொயர் தீட்டா இன்டூ tan ஸ்கொயர் தீட்டா tan பவர் 4 தீட்டா, tan ஸ்கொயர் தீட்டா இன்டூ 1 tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ LHS ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு LHS ஈக்குவல் டு ஸோ நவ் அப்ளை தி ஃபார்முலா இங்கே வந்து அப்ளை பண்ணணும். 1 + tan ஸ்கொயர் தீட்டா என்னென்னு எழுதலாம், சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். எங்கே இருக்குது 1 + tan ஸ்கொயர் தீட்டா? இங்கே இருக்குது பாரு, 1 tan ஸ்கொயர் தீட்டா +1ன்னு இருக்குது. அப்போ அந்த இடத்துல சீக்கன் ஸ்கொயர் தீட்டா போட்டுக்கலாம். tan ஸ்கொயர் தீட்டா எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. tan ஸ்கொயர் தீட்டா இருக்கிற இடத்துல சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 போட்டுக்கலாம். அப்போது இதுக்கு நேராக சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 இன்டூ tan ஸ்கொயர் தீட்டா +1 வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். LHS ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் பவர் 4 தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ 1 மைனஸ் சீக்கன் ஸ்கொயர்ட் தீட்டா. இப்போ நான் என்ன செஞ்சேன், LHS எடுத்து சால்வ் பண்ணேன், எனக்கு RHS கிடைச்சது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு.